சுரேஷே மதுரைக்கு போகலான்னா நல்ல வேலை போகாது, நல்லதாக போச்சு. என்ன வாசம் தான். நான் யூடியூப்லேயே அவ்வளோ இதாக ரீசெண்டாக லைவ் போட்டாங்க பார்த்தீங்களா? ஆமாம், அது அவங்க இதுலேயே வந்து ஒரு 2 லட்சம் பேர் லைவில் பார்த்தாங்க. அப்புறம் மற்ற சேனல்லாம் பார்த்தா ஒரு ஏறத்தாழ ஒரு 8-9 லட்சம் பேர் வந்து லைவில் மட்டுமே பார்த்தாங்க. இந்த சேனல்லையும் பார்த்தாங்களே. அதான் நம்ம சேனல்லேயும் ஒரு லைவ்லேயே 2000 பேர் பார்த்தாங்க. அப்புறம் லைவ் முடிஞ்சப்போ ஒரு 1 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல ரிப்பீட் போட்டு விட்டீங்க. ஆமாம், நம்ம மக்களுக்காக தான். இல்லை அது நல்லா இருந்தது, அதனால் போட்டுவிட்டோம். என்ன அப்புறம் அந்த முக்தாரெலாம் அடித்து முடிக்கிட்டாங்களா இருக்குது. என்னன்னா தப்பான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமாம், பார்த்தேன். ஏதோ தண்ணி வரலன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அப்புறம் தண்ணி வருது, தண்ணியே வரலன்னு எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்கன்னு தெரியல. நானா நீங்கள் இல்லைன்னா அவரு அது ஒன்று நல்ல கூட்டம். அப்புறம் என்னென்னா அந்த ரேம்ப் வாக்கு போகும்போது தான் வந்து பயங்கர அது வந்து கட்டுப்படுத்த முடியல. பசங்க காட்டு தீயை கட்டுப்படுத்த முடியாதுண்ணா. ஆனால் என்னென்னா இந்த பொலிட்டிக்கல் மாநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சாயந்தர டைமில் தான் மக்கள் வருவாங்க. ஆனால் விஜய் மாநாட்டுக்கு காலையிலேயே வந்து குவிஞ்சிட்டாங்க. நிறைய நாளைக்கு முன்னாடியே போயிட்டாங்க எல்லாரும். ஆமாம், பஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு முன்னாடியே போயிட்டாங்க. ஆனால் அவரும் சொல்ற இடத்துக்கு இறக்கி விட மாட்டேங்கிறாங்களே. இவங்க ஒரு இடம் சொன்னா அவங்க இடத்துல இறக்கி விடுறாங்க. மாநாடு 5:45 முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல கூட்டம். ஆனால் வந்து சேர் உடைச்சிட்டாங்க, அதை உடைச்சிட்டாங்க, இதை உடைச்சிட்டான்னு சொல்லிட்டு அதுதான் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் நம்ம மக்கள் இருக்கிறாங்க. நல்ல நியூஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்லைப்பா, அதாவது மற்ற கட்சி மாநாடு போடவே மாட்டானுங்க. விஜய் மாநாடுன்னா முன்னாடியே போய் அங்கேயே கேமரா லைவ் பேக் உட்காந்து வச்சுக்கின்னு மாநாடில் கொடி கம்பம் விழுந்தது, அப்புறம் வந்து இத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது, காலி சேர்கள் உள்ளது, சேரை உடஞ்சி போச்சு. அப்புறம் ஒரு சேனலில் பார்த்தேன் நேற்று லைவில், முதலமைச்சர் எப்பொழுது வருவார் என்று. அப்படி டேய், அவர் ஒன்றும் எலெக்ஷன் நிற்கலடா. அவன் அதாவது ஆர்வக்கோளரில் சிஎம் ப்ரோக்ராமுக்கு ஹோஸ்ட் பண்ணி பழக்காய் போட்டு முதலமைச்சர் 6 மணி வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுன்றான். இல்லை முன்னாடி வந்துட்டு அது ஆக்சுவலாக வந்து அவங்க ஒரு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6-7 மணிக்கு முடிக்க தான் பிளான் பண்ணிடுறாங்க. ஆனால் 3:30 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. மதுரையே இருந்தால் பிரச்சனை இல்லை, எல்லாம் இங்கே சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. பெங்களூர்லேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாம், பக்கம் கேரளாலேருந்து அவங்க ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. சேரை வந்து ஒரு 50,000 சேர் கேரளாலேருந்து தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதாவது இன்னொன்று தமிழ்நாட்டில் சேர் இல்லையா என்ன? இல்லை, சேர் தரமான்னு சொல்லிட்டாங்களாம். தரமாட்டேன்ட்டாங்களா? பயம் இல்லை, நல்ல கூட்டம். உடனே இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது மாநாடு விழுப்புரத்தில் விக்ரவாண்டியில் போட்டாங்க இல்லையா, வீசாலை, அந்தோட கூட்டம் கம்மின்னு சொல்லிட்டு அது ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொன்று நம்ம நீயே பார்த்தல, அதாவது இல்லை விஜய் பாஸ் கேட்குறாங்க, டிரைவரோட இல்லை கேட்குறாங்க. நம்ம ஒன்று பார்த்தோம்ல, விஜய் பேச தொடங்கியவுடன் கலைந்து சென்ற தொண்டர்கள் அப்படின்னு பாலிமர் நியூஸ் போடான்னு நினைக்கிறேன். போடுவாங்க அப்புறமேட்டு. ஆனால் நாம் பார்க்கும்போது வந்து ஃபுல் க்ரௌட் தான் காட்டினாங்க. அவங்க நியூஸ் அவங்க போடுவாங்க. ஓ அப்படியா? அவங்க நியூஸ். அப்புறம் நம்ம இன்னொன்று பார்த்தோமே இன்னைக்கு, அதாவது இந்த மாநாடு வந்து பின்னாடி ஒவ்வொரு கட்சியும் வந்து பாரு, எங்கள் மாநாடு எவ்வளோ கூட்டம் பார்த்தியா, உங்கள் மாநாடு அவ்வளோ கூட்டம் பார்த்தியா. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் வந்து மாநாடு நடத்தினால அவ்வளோ கூட்டமாக விட்டுருணும் பார்த்தியா, நாங்கள் வந்து மேல்கூரெலாம் போட்டிருக்கோம், நாங்கள் இவ்வளோ பேர் இருந்தோம், 12 ஏக்கரால் பண்ணோம். அந்த அவ்வளோ ஏக்கரா கணக்கில் யாரும் போடுறாங்க, கேட்டாலே தரமாட்டேங்கிறாங்களே. அது 500 ஏக்கரா சேர் தரமாட்டேன். வியாபாரம் பண்ணுறீங்க 500 ஏக்கரா அந்த இடம், 500 ஏக்கராக்கு போட முடியும். ஆனால் இன்னொன்று தெரியுமா, அவங்க இப்போ பெருசாக எடுத்தாலே வந்து அவ்வளோ இடத்துக்கும் அந்த காசு கொடுத்துட்டு அந்த பழையபடியே பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி வந்து அந்த நிலம் கொடுத்தவங்களுக்குலாம் வந்து மோதிரம்லாம் போட்டார் போன முறை. லாஸ்ட் டைம் போட்டது, இந்த முறையும் போடுவார். நானும் நிலம் மாதிரி ஒரு இது நோட்டீஸ் நமக்கு தான் இல்லையே, நமக்கு வீடே இல்லையே, அங்கங்கே போய் நிலத்துக்கு போகிறது, விவசாய நிலத்துக்கு போகிறது. ஆனால் வந்து ஆனால் வந்து வரதுக்கு அவன் விடலை. ஸ்டார்டிங் அந்த இடத்துல நம்ம பிளான் பண்ணோம் போகலான்னு தான். நம்ம இருந்தோம்னா இவ்வளோ நேரம் நம்ம இங்கே உட்காந்து பேச மாட்டேங்க. ஆனால் எங்கே படுத்துனுக்கிறோம்னா குளுக்கோஸ் போட்டுக்கிறோம், குளுக்கோஸ். ஆனால் நாம்பளாம் தான் கொடை எடுத்து போயிட்டுருப்போம். நம்ம எப்பயுமே அலாட்டு இல்லைண்ணா. நிறைய பேர் இந்த கிரீன் மேட்டில், ஐயோ இந்த கிரீன் துணி எடுத்துகிட்டு போயிருப்போம். ஆமாம், வெள்ளைக்கூட எவ்வளோ பேருக்கு இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. வெள்ளைக்கூட வேந்தர் இவர், அதனால் வந்து எடுத்துகிட்டு போயிருப்போம். சரி, நம்ம மாநாட்டு நடத்தியதுக்கு நல்லா இருந்தது. விஜய் ஸ்பீச்சும் சூப்பராக இருந்தது. ஆனால் அதில் அதிகமாக யாருக்கு அங்கிள் இது இந்த அரசியல் விமர்சகரெல்லாம் வச்சு வெளுத்துட்டாரு. நல்ல ஒரு ஸ்பீச்சு. ஆனால் என்ன ஆகுனா, அதில் பேசுனதில்லை நம்மளுக்கு பிடிக்காது ஒன்று என்னென்னா, நீட்டை பற்றி அவர் பேசுனது பிடிக்கல. அப்படி இல்லை,
நீட் வந்து அதுக்கு காரணமான கட்சியை விட்டுட்டு அவர் பிஜேபியை சார்னார். ஆனால் பிஜேபி நம்ம அதுக்காக சொல்லலை. என்னென்னா அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பில் தான் வந்து அந்த நீட்டு இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அதனால் வந்து இது பிஜேபி பண்ணுற வேலை தான் சொல்லிட்டு அவர் பேசினார். அது வந்து யாருன்ட்டு அவங்களுக்கே தெரியும். அது காங்கிரஸ் கொண்டு வந்தது. அது பேச மறந்துட்டார். அதையும் பேசணும்ல. ஏன்னா ஊழலை பற்றி பேசுகிறவங்க நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், அதுக்கு வாதாடி கொண்டு வந்தது சிதம்பரம் அவங்களோட ஒய்ஃப் நளினி சிதம்பரம்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்து பிஜேபி பேசியிருந்தால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் வந்து நீட்டு கொண்டு வந்தது பிஜேபின்னு மட்டும்தான் அவர் பேசினார். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஒன்று, அவர் துண்டு சீட்டில் தான் பேசினார். அது வேணா வாசனமான விஷயம். நம்ம துண்டு சீட்டு இல்லாமல் அவ்வளோ நேரம் ஸ்பீச் வந்து துண்டு சீட்டு. நம்ம 4 வார்த்தை பேசுறதுக்கே நாக்கு தள்ளுது. 1/2 மணி நேரம். ஆனால் இதில் ஒரு 35 நிமிஷம். ஆனால் அதில் வசனங்கள் சினிமா வசனங்கள் மாதிரி வச்சு வெளுத்துட்டாரு. நல்லா இருந்ததுண்ணா ஸ்பீச்சு. என்னண்ணா அதோட ஸ்பீச் என்னென்ன வேணும்? சினிமா வசனங்கள் சினிமாவிலும் தானே எல்லாரும் வந்திருக்காங்க. சரி, இப்போ மாநாட்டுக்கே இவ்வளோ கூட்டம் சேருது. ஒவ்வொரு ஊருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு, ஒவ்வொரு தொகுதியாக போகும்போது எவ்வளோ கூட்டம் சேரும்? கண்டிப்பாக நான்லாம் போவேங்க. நீ போவ, உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா நீ போகிறது? விஜய் பார்க்கறதுக்கு போகிறது ஒரு தப்பா? சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.